ரோபோலிக்ஸ் பகுதிக்கு உங்களை வரவேற்கிறோம் நேயர்களே. வணக்கம் ரோபோ. வேட்புமனு தாக்கல் முடிஞ்சாச்சு, தலைவர்களோட பிரச்சாரமும் அனல் பறக்குது. ஆனா இன்னும் இலை கட்சியோட தேர்தல் அறிக்கை வரலையே. அப்படி என்னதான் இருக்க போகுது அதுல? வணக்கம் விக்ரம், நீ கேட்ட கேள்வியில தான் அதுக்கு பதில் இருக்கு. என்ன ரோபோ சொல்ற? இலை கட்சியோட தேர்தல் அறிக்கையில என்ன இருக்க போகுதுன்னு கேட்டேன், அதுல என்ன பதில் இருக்கு? முன்ன மாதிரியே எல்லார் மத்தியிலையும் ஒரு எதிர்பார்ப்பு உருவாகி இருக்கு இல்லையா, அதான் நீ கேட்ட கேள்விக்கான பதில். ஓஹோ, எல்லார் மத்தியிலும் ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்துறதுக்காக தான் இவ்வளவு தாமதப்படுத்துறாங்களா? ஆமா விக்ரம், எல்லா கட்சிகளும் ஏராளமான வாக்குறுதிகளை கொடுத்திருக்காங்க. அத்தோட இதுவும் சேர்ந்துட்டா எடுபடாம போயிடும் இல்லையா, அதனாலதான் கடைசி நேரத்துல அதிரடி அறிவிப்புகளோட வெளியாகுமா இலை கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை. எப்படியோ தேர்தலுக்குள்ள வெளியானா சரிதான். சரி, சூரிய கட்சியோட தலைவரின் பிரச்சார பயணத்துல மாற்றம் வந்திருக்கு, என்ன காரணமா? உடன்பிறப்புகள் தலைவரோட உடல்நிலையை காரணம் காட்டினாலும் உண்மை நிலை வேற அப்படிங்கிறாங்க என்னுடைய ஏஜென்ட்கள். பொதுக்கூட்டங்களுக்கு வர்றது பெரும்பாலும் அழைத்து வரப்பட்ட கூட்டம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனா வேன் பிரச்சாரத்தப்போ வேடிக்கை பார்க்க வர்ற கூட்டம் உண்மையான கூட்டம். அவங்க மத்தியில பிரச்சாரம் செஞ்சாதான் பிரயோஜனமா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பக்கம். இதுக்கு மறுபக்கம் வேற இருக்கா? இல்லாமலா, இவ்வளவு தூரம் திட்டம் போட்டு எல்லாத்தையும் செஞ்சும் இப்போ வரைக்கும் மக்கள் மனசுல மாற்றம் வரல அப்படிங்கிற தகவல் சூரிய கட்சி தலைமைக்கு கொஞ்சம் கவலையை ஏற்படுத்தி இருக்கா. அதனால சென்னையாவது தங்களுடைய கோட்டையா மாத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்களாம். அதுக்காகத்தான் பெரியவரை 2 நாள் சென்னையை சுத்தி சுத்தி வர சொல்லியிருக்காங்களாம். ஓஹோ, இதெல்லாம் யாருடைய ஐடியாவா? அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. மகனோட மருமகனும் அவருடைய கார்ப்பரேட் கம்யூனிகேஷன் டீமும் இன்னொரு திட்டத்தையும் அமைதியா அரங்கேற்றிட்டு இருக்கான். அது என்ன திட்டம் ரோபோ? அதையும் கொஞ்சம் விளக்கமா சொல்ல. அஜெண்டா செட்டிங், ஒப்பீனியன் மேக்கிங், பிராண்ட் பில்டிங் அப்படிங்கிற தமிழக அரசியலுக்கு புதுசான பல விஷயங்களை அறிமுகப்படுத்தி தேர்தலின் போக்க தீர்மானிக்க முயற்சிக்கிறாங்களாம் இந்த நவீன டெக்னாலஜி டீம். இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்ல ரோபோ. தேர்தல்ல எந்த பிரச்சனைகள் முன்னிலைப்படுத்தப்படணும், எந்த பிரச்சனைகள் மறக்கடிக்கப்படணும் அப்படிங்கறத தீர்மானிக்கிறது, தங்களுடைய கட்சிக்கு ஆதரவா மக்கள் மாறிக்கிட்டு வர்ற மாதிரி ஒரு கருத்தை ஊடகங்கள் மூலமா உருவாக்குறது அப்படிங்கிற பல விஷயங்களை அந்த டீம் கவனிச்சுக்குதான். இதுக்கு நடுநிலை ஊடகங்களோட ஆதரவு எப்படி கிடைக்கும்? இத பத்தி தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேனே விக்ரம். எல்லா ஊடகங்கள்லயும் இருக்கிற தங்கள் கட்சி ஆதரவாளர்கள் மூலமா சைலண்டா வேலையை முடிக்கிறதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் டாஸ்க் போர்ஸ் 24 மணி நேரமும் இயங்கிட்டு இருக்கான். அதோட செயல்பாடுகள் நடுநிலையாளர்கள் பலரை வேதனைப்பட வச்சிருக்கான். அப்போ இந்த தேர்தல்ல ஊடக அரசியலுக்கு முக்கியமான பங்கு இருக்குன்னு சொல்ற, அப்படித்தானே? சரியா புரிஞ்சுக்கிட்ட விக்ரம். ஆனா மக்களை சாதாரணமா எடை போட்டுடாத. எது சரி எது தவறு அப்படிங்கறதுல அவங்க எப்பவுமே ரொம்ப தெளிவா இருப்பாங்க. என்ன செஞ்சாலும் அவங்கள ஏமாத்த முடியாது. சரி, நேரம் அதிகமாயிடுச்சு, மத்தத நாளைக்கு பார்க்கலாம். ஓகே ரோபோ, நாளைக்கு பார்க்கலாம். நன்றி நேயர்களே.